சர்வதேச உளநல தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு மட்டக்களப்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணியும் விழிப்புணர்வு நிகழ்வும் இன்று காலை நடைபெற்றது. இலங்கையில் தற்கொலைகளில் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டாவது மாவட்டமாக உள்ள நிலையில் இன்றைய நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இம்முறை பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநல சேவைகளை அணுகலுக்கான ஆதரவு எனும் தலைப்பில் இம்முறை உலக உளநல தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளவள பிரிவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜ், மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் ரவி, உளவள வைத்திய நிபுணர் கமல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் உளவள பிரிவின் பொறுப்பாளர் டாக்டர் டான் சௌந்தரராஜாவின் ஏற்பாட்டின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பில் செயற்படும் பல்வேறு பொது அமைப்புகளும் உதவிகளை வழங்கியிருந்ததுடன் நிகழ்விலும் கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் இருந்து உளவளத்தின் அவசியத்தினை வலியுறுத்தும் வகையிலான மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சௌக்கிய பராமரிப்பு பீடத்துக்கு முன்பாக வந்த நிலையில் அங்கு வண்ணாத்துப்பூச்சி சமாதான பூங்காவின் நாடகக் குழுவினரால் உளவளம் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் நடாத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் பேரணியானது ஆரம்பித்து மட்டக்களப்பு திருகோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் வரையில் சென்றது. இதன்போது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்துக்கு முன்பாக விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உளவளத்துறைக்கு நீண்ட காலமாக பங்காற்றி வரும் உளவளத்துறையின் மூத்த நிபுணரும் வண்ணத்துப்பூச்சி பூங்காவின் சிறுவர் பூங்காவின் தலைவருமான அருத்தந்தை போல் சர்க்குணநாயகம் அவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். அத்துடன் உளநலத்தின் அவசியம் தொடர்பிலும் அதன் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் பல்வேறு உரைகளும் இதன்போது இடம்பெற்றது. பட்டர்ஃப்ளை கார்டன்ஸால இவர்கள் நெடுங்காலமாக சுனாமிக்கு முதலே இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வராங்க. அதை போன்ற அனுசரணையோடு இவர்கள் சிறுவர்கள் மத்தியில் மனநலத்தை பல முறைகளில் முன்னேற்றாங்க. படகு சிறு வேலைகள் என்பது மூலம் முன்னேற்றுறாங்க. இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரீட் ட்ராமா ஒன்றை தர்றதுக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவசரகால நிலைமைகளோடும் அனர்த்தங்களோடும் மிக மிக வேகமாக எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை தனி ஒரு மனிதன் மூலம் ஏனைய குடும்பங்கள் மற்றும் சமூகத்திற்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்றால் அனுதினமும் நாங்கள் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும். மனநலம் பேணப்பட வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனநிலை பேணப்பட வேண்டும். எனவே 2 குடும்பங்களை வைத்து இந்த நாடகம் இங்கே அரங்கேறுகின்றது. தயவுசெய்து நாங்கள் இந்த நாடகத்தை பார்த்து எங்களுக்குள்ள ஒரு மீளாவினை செய்து கொள்வோம்.
எவ்வளவு எடுத்தீங்க சொல்லு. நோய் தானே, நானும் கூட மகள கிளாஸ் டீச்சர் கலைக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்ன உங்க பிள்ளை கவனிக்கிறீங்களா? இந்த பிள்ளை என்ன மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்குது? இல்ல சார், அவ்வளவு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறா, டியூஷனுக்கு போறவனுக்கு நான் போறேன் சார். ஸ்கூலுக்கு போகுதா பிள்ளை, டியூஷனுக்கு போறேன்ற முக்கியம் இல்ல சார். அண்ணன் பார்க்கணும், பிள்ளை படிக்கிறான்னு பார்க்கணும். பாக்குறீங்களா பிள்ளை? இல்ல சார், என்னடா மனுஷன் சார் எல்லாத்தையும் பாக்குறான். நீங்க கணவன் மனுஷன் விட போடுறோம், மனுஷன் கணவன்ல விட போடுறோம் இல்லன்னு பிள்ளைய படிக்கிறான்னு பாக்கணும். இந்த பிரின்சிபலுக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டிய என்ன மோசம் பண்ண மார்க்ஸ் எடுத்து இந்த பிள்ளை எக்ஸாம் எழுத போற பிள்ளை யாரு? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சார். நான் எத்தனை சார், நான் எவ்வளவு வலுவலை சார் நான் பார்த்துருக்கேன். நான் என்ன சார் செய்யறேன் நான்? சரி சார், நான் கலைக்கிறேன் சார். நான் நீங்க என்ன செய்றீங்களோ ஸ்கூல் முன்னாடியா வாங்க, தயவு செய்து மீட் பண்ணணும் உங்களை. சரி சார், பாருங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, கோல் எடுத்தா தூக்குறேன்டாமா. என்னடா பண்ணி கோல் எடுத்தா தூக்குறீங்கல்ல? கதைக்காத, தயவு செய்து கதைக்காத. எல்லாம் உன்னாலதான். என்ன காய்க்க விளையாட சொல்றீங்க? யாரோட காய்ச்சி தந்தீங்க எவ்வளவு நேரம்? ஐயா பைத்தியகாரி, அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் சரியான குறைவாம சொல்லி ஸ்கூல்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்பா இது இந்த போன் அடுத்த உண்டாச்சு வளையதுக்கு எனக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, எலக்ட்ரிசிட்டி போர்டுல கேக்குறோம். ஓ சொல்லுங்க. நோய்வாத 84 53 வீட்டுலக்கமா. ஓம் சொல்லுங்க. 2 மாசம் கட்டலே. இப்ப கரண்ட் வெட்ட வந்தீங்க. கெஞ்சா கட்டணும். எனக்கு 2 மணிக்கு மேல பில் ஆட் போட்டு கட்டா போகும். தம்பி கொஞ்சம் கெஞ்சி கேக்குறேன் தம்பி. வெட்டிடா தம்பி, எனக்கு என்னடா போட்ட ஒரு சிக்கல் இல்ல. படிக்கிற பிள்ளை இருக்கான் தம்பி. இல்ல அது கண்டிதரோட டக்கட் கட்டி 2 மணிக்கு இல்ல. சரியா? சரி தம்பி, வெட்டிடாதீங்க, தயவு செய்து வெட்டிடாதீங்க. நான் இப்ப வந்து கட்டுறேன் தம்பி. ஓகே சரி. ஹலோ உன் பிள்ளை, அந்த மந்தனா பிள்ளை எனக்கு இந்த சின்ன அலுவல் இந்த வந்து வாங்க. இல்லடா வீட்டாங்க கரண்ட் காரணம், கரண்ட் வீட்டை வெட்ட போறேன் நிக்கா சாப்பிட வந்தானே சொல்லி டவுன் பாருங்க. எருமாடி மாத்திரத்தையாடா கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தியமாய் தெரியும். என்ன மாட்டுத்தனமா நடக்கிறது. நீ படிக்கிறியா? நீ ஒழுங்கா படிக்கிறியா? நீ அங்க ஸ்கூல்ல இருந்து எடுத்து கொண்டு எடுத்திருக்காங்க. எனக்கு தான் எடுத்தவங்க. ஆறு டீச்சர் எடுத்தவங்க. எங்கதான் படிக்கிறாங்க? அவங்க மார்க்ஸ் என்ன கேட்டியா? நீ பிள்ளைகளை கவனம் எடுக்கிறாள். நீ தெரியுமா? நான் மட்டுமே பார்த்துருக்கல தெரியுமா? எல்லாத்தையும் காரணம் நீ தான். காசு அங்க கரண்ட் காசு அவன் சொல்லப்படுறான். வீட்டு பிரச்சனை தானே, வீட்டு பிரச்சனை தானே. கரண்ட் காசை அவங்க ஒரு பிரச்சனை. ரோட்ல பிச்சைக்காரன் மறைச்சிட்டு பிச்சை போடும். அதை விட ஒருத்தன் கோதாரி குடிச்சவங்க சமைஞ்சவன் தெரியாம அதுல வந்து போடுறான். கொல்லையை நான் அனுபவிச்சு நாம என்ன செய்ய வேண்டியது? நீ ஒழுங்கா பிள்ளைய பார்த்துருக்கோம். அவனுக்கு படிக்கிற கொஞ்சம் கவனம் எடுத்து என்ன நினைச்சு மாளுங்க எனக்கு தெரியாது. அவரோட பிரச்சனை நம்மளுக்குள்ள போட்டு போறாரு.
பொறுப்பாள் கதைக்கு மழுத்த என்ன பிரச்சனை கதைக்கு அப்பா என்னடாப்பா நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமாப்பா 1000 ரூபாய் காசு வேணுமாப்பா எனக்கு என்னன்னு சொன்னாங்க நாளைக்கு மகளுக்கு காலை சாப்பாடு செய்யறதுக்கு ஒன்று மின்ட்டு வாங்கிட்டு வாரீங்களா வரப்படி சொல்லிட்டு இருக்கலாமே சரி நீங்க நாளைக்கு எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு மீன் மரக்கறி ஒன்றும் இல்ல வாங்கிட்டு வாங்க சரியா நான் வேணும்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டுருங்க மற்றது என்னன்னு சொன்னா கரண்ட் பில் காரர்கள் கால் எடுத்தாங்க 22 மார்க்ஸ் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரம்மா ஒரு மாதிரி இருந்தது சொல்ல மறந்துட்டம்மா என்னண்டா சயின்ஸுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் குறைச்சிட்டு ஆட்டோ பிடிச்சிருக்காரா பேச மாட்டாராம்மா மழை வர போன் கதைக்கக்குள்ள அப்ப நான் கேட்டு நின்னுட்டு மகளுக்கு தெரியும் படிக்காட்டு எனக்கு தெரியும் சரியா எத்தனை பிள்ளை நீ எடுத்துக்கிறாப்பா 72 மார்க்ஸ் எனக்கு தெரியும் சரியா பத்தியலா பத்தியலா சரியோ சரியா வயல்ல கொஞ்சம் பெச்சு போல இருக்குது நேற்று காத்து சாடி அரைஞ்சு இருந்தது நான் கந்த ஆபிட்டு இருக்கோம் அப்படியே பெஷ போட்டு ஓடுவாரு பைக்ல போ கட்டி எடுக்க அங்கோட்டு ஞாபகம் கட்டி எடுக்க ரைட் ரைட் உணர்ச்சி உளவியல் மற்றும் சமூக நலனை உள்ளடக்கியது இது ஒரு நபர் எவ்வாறு சிந்திக்கிறார் உணர்கிறார் மற்றும் நடந்து கொள்கிறார் என்பதை உணர்த்துகிறது மனநலம் தினசரி வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒருவரின் மன அழுத்தத்தை நிர்வகிக்கும் திறன் மற்றவர்களுடன் உறவாடும் விதம் மற்றும் முடிவுகளை எடுக்கும் முறையை இது தீர்மானிக்கிறது மனநலம் என்பது ஒரு நபர் தன்னுடைய திறன்களை உணர்ந்து வாழ்க்கையின் இயல்பான அழுத்தங்களை சமாளித்து பயனுள்ள முறையில் வேலை செய்து தனது சமூகத்தில் பங்களிக்கக்கூடிய நல்நிலையாகும் இது ஒருவரின் மன அழுத்தங்களை கையாளும் திறனை மனித உறவுகளை நடத்தும் முறையை மற்றும் அவர்களின் தீர்மானங்களை எடுக்கும் விதத்தை தீர்மானிக்கிறது நம் ஒவ்வொருவராலும் முடியும் எங்களது குடும்பத்திலும் சமூகத்திலும் மனநிலையை பாதிக்க செய்வதற்கு மனநிலையை நல்ல நிலையில் வைத்துக் கொள்கிறது நன்றிகள் ஒவ்வொருவரும் இதே அனுபவங்களை சந்திப்பீர்கள் தயவு செய்து நாங்கள் எங்களுடைய மனதால் இன்னொருவரை புண்படுத்தாமல் வாழ்க்கையை நாங்கள் சமாளித்து எங்களுடைய அவசர கால நிலையிலும் ஆபத்தான நிலைகளும் அனைவரையும் சேர்த்து ஒருமித்து வாழ்வோம் நன்றி முடியும் மனநிலையை காத்து உயிரை காப்பது
இருக்கு. நாங்கள் நோமலாக ஒரு ஆளுக்கு மனநிலை பிரச்சனைன்னா நாங்கள் சமூகம் அதே ஒரு பிரச்சனை மாதிரி அல்லது நோய் மாதிரி காட்டுது. ஆனால் அதை நாங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லைன்னா நாங்கள் இதில் இருக்கிற 5 பேர் ஒரு ஆளுக்கு அந்த பிரச்சனை இருந்து கொண்டு எனக்கு இருக்கலாம், இதில் இருக்கிற மற்றாக்களுக்கு இருக்கலாம். அப்போ அதுலேருந்து மீண்டுறதுக்கு சமூகத்தின் அல்லது எங்களோட இருக்கிற மற்றாக்கள் பங்களிப்பு தேவை. அப்போ நீங்கள் ஒருவரை பார்க்க அப்படி பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை அவைகளுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவைகளை இந்த அந்த நிலைமையிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அவை இருக்கிற சேவைகளை இப்படியோடு இருக்கின்றது சில பேருக்கு தெரியாது. இதில் இந்த ஹெல்த் தெரிஞ்சிருக்கும் அல்லது அதோட தொடர்பாக வேலை செய்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையாக தேவையான ஆட்களுக்கு எங்களுக்கும் தேவைதான், உண்மையாக தேவை இருக்கிற வேறு ஆட்களுக்கு இந்த விஷயம் போய் சேராமல் இருக்கும். அதில் நான் நம்புகிறேன் இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை வழங்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் வசனங்களை கூறி தொடங்கும் முதலே எங்களுக்கு ஜி ஐயா அவர்களுக்கு தற்போது ஒரு ஐயாவை மரியாதை செலுத்தும் வைபவம் நடைபெறுகிறது. பணிப்பாளர், ஏனைய அதிகாரிகள், துறை சார்ந்து செயல்படுகின்ற அரச நிறுவனங்கள் 1991 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து உளநலம் சார்ந்த துறை சார்ந்து செயல்படுகின்ற அருட்தந்தை பால் சத்குணநாயகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தையே அல்லது அவருடைய பணி பற்றிய ஒரு சில விடயங்களை பற்றியே இந்த இடத்திலே குறித்து காட்ட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனவே 1991 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து துறை சார்ந்து இன்றும் அழியாமல் அதே அர்ப்பணிப்போடு அதே துடிப்போடு பணி செய்கின்ற இயேசு சபை துறவி அருட்தந்தை பால் சத்குணநாயகம் அடிகளாரை இந்த வேளையிலே நாம் நன்றியோடு பாராட்டுகிறோம். ஏனென்றால் தேவை உள்ள எல்லா சமூகத்தினர் மத்தியிலும் உளநலம் சார்ந்த செய்தியையும் அதனுடைய பணியையும் மிகுந்த சிரத்தையோடு பணி செய்த ஒருவர். நமக்கு தெரியும் 1991 ஆண்டு காலப்பகுதி மிகுந்த உக்கிரமான போர் அல்லது எங்களுடைய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கின்ற அந்த காலப்பகுதி, வெளியிலே யாரும் தலை காட்ட முடியாத காலப்பகுதி, யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது என்கின்ற ஒரு கேள்வியோடு இருந்த காலப்பகுதி, சமூகங்கள் வாழ்ந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே துணிந்து தனி ஒரு மனிதராக செயல்பட தொடங்கிய ஒருவர் இன்று வரை எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசம் மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணம் மாத்திரமல்ல, எங்களுடைய இலங்கை பிரதேசம் முழுவதும் இந்த உளநல பணியை செய்து வருகின்ற ஒருவர். 1993 ஆண்டு காலப்பகுதியிலே இதனுடைய தேவை அறிந்து உளநல உதவி நிலையம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து அந்த உளநல உதவி நிலையத்தின் ஊடாக உளநல பணி செய்து வருகின்ற ஒருவர். இலவசமாக இந்த பணி 1993 ஆண்டு காலம் தொடங்கி இன்று வரை இந்த நேரம் வரை இலவசமாகவே இந்த பணி இந்த நிறுவனத்தினூடாக அவரினால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. எனவே இந்த வேளையிலே அவரை நான் அறிமுகம் செய்து வைப்பதிலே பெருமை அடைகிறேன். அதே போன்று அவரோடு பணி செய்வதிலே நானும் பெருமை அடைகின்றேன். நான் நினைக்கின்றேன் இங்கு இருக்கின்ற இந்த பெரிய கூட்டத்திலே 90% இந்த பெரிய மனிதரை அறிந்திருக்கின்றவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு பணி செய்தவர்கள். எனவே இந்த வேளையிலே அவரை நாம் நன்றியோடு பாராட்டி எங்களுடைய இந்த உளநல பணியிலே ஏறக்குறைய 50 ஆண்டுகள் வரை பணி செய்த ஒருவர். அவருடைய 30-35 வயதிலேயே இந்த பணியை தொடங்கிய ஒருவர். எனவே இந்த நேரத்திலே அவருடைய வயதை சொல்வது அவருக்கு பிடிக்காது, அவருடைய தளராத அந்த நிலையை சொல்வதும் அவருக்கு பிடிக்காது. ஏனென்றால் அதே துடிப்போடு பணி செய்கின்ற ஒருவர் என்ற முறையிலே அதே துடிப்போடு அந்த உற்சாகத்தோடு இந்த வேளையிலே அவரை நாங்கள் கௌரவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்புக்கும் RDHS நிறுவனத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அவேர்னஸ் பச்சை கலர், அதான் உங்களுக்கு பஜ்ஜிகள் அணிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பச்சை கலர்லயே நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நன்றி. தற்போது எமது தலைமை உரையை இன்றைக்கு உலக மனநல தினத்தை அந்த விழிப்புணர்வை செய்வதற்காக நாங்கள் அழைப்பு விடுத்த பொழுது
தன்னுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இங்கு வந்து உளநல தினத்தின் முக்கியத்துவத்தை இந்த மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கும் ஊடகங்கள் மூலமாக என்ற எங்களுடைய மதிப்புக்குரிய மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திரு அருள்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உண்மையில் அவர் தற்பொழுது எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு தன்னுடைய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அளிக்க தொடங்கியுள்ளார். புதிதாக வந்து எங்களுடன் இந்த இடத்தில் எங்களுக்காக எங்களுடைய துறை முன்னேற்றுவதற்காக அவருடைய முயற்சியில் இன்றைய நாள் முதல் நாளாக இருக்கின்றது. இந்த உளநல தினம் இன்றைக்கு அவருடைய வருகையால் உலகத்துக்கு அது நாங்கள் எடுத்துச் செல்வதற்கான உதவியை தருகின்றது. அவருடைய வருகைக்கும் அவருடைய அந்த காத்திரமிக்க உரைக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த இடத்தில் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து எங்களுடைய சுகாதாரத்துறை அருத்தந்தை போல் சத்குநாயம் அடிகளாரை கௌரிக்க நாங்கள் எண்ணியிருந்தோம். அதை சிறப்பான முறையில் அறிமுகத்தை செய்த எங்களுடைய திரு சில்வஸ்டர் அவர்களுக்கும், அதே போன்று இந்த விழாவில் ஒருங்கிணைத்த அவருடைய கௌரவத்தை செய்வதற்கு உதவி புரிந்த டாக்டர் டான் சவுந்தரராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏனென்று கேட்டால் இந்த நீண்ட காலம் இந்த உளநலத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போர்க்காலத்தில் தொடங்கி இன்றைய காலம் வரை தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருந்தகைக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதே போன்று இந்த இடத்தில் எங்களுக்கு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருந்து மாவட்ட உளநல துறைக்காக பணியாற்றி வருகின்ற உளநல வைத்திய நிபுணர் டாக்டர் கமல்ராஜ் அவர்களும் வருகை தந்து இந்த நிகழ்வில் பங்கு பெற்றி எங்களுக்குரிய அந்த உதவியை ஒத்துழைப்பையும் தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையைச் சேர்ந்த பிராந்திய பொறுப்பு அதிகாரிகள் அனைவருமே இன்று காலை அவர்கள் மட்டுமல்லாமல் எங்களுடைய அத்தனை உத்தியோகத்தர்களும் இங்கு வந்து தங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இதோடு சேர்த்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கான அனுசரணையை மட்டக்களப்பு லயன்ஸ் கிளப், முக்கியமாக அதன் தலைவர் லோகேந்திரன் அவர்கள் திரு லோகேந்திரன் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அவருடைய அணி லயன்ஸ் கிளப் மட்டக்களப்பில் உள்ள அத்தனை லயன்ஸ் கிளப்புகளும் அவருடைய அந்த வழிகாட்டலில் எங்களுக்கு உதவி இருந்தார்கள். உண்மையில் அந்த அனுசரணை எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த இந்த நிகழ்வை நடத்துவதற்காக. அதே போன்று எங்களுடைய கல்வித்துறையிலிருந்து எப்பொழுதுமே எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு உதவி அளித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் திரு ரவி சார் அவர்களுக்கும் நாங்கள் உண்மையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் அவருடைய வேலை பணிக்கு மத்தியில் அவர் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சுகாதாரத்துறைக்கும் அதே நேரத்தில் சுகாதாரத்துறையை கல்வித்துறைக்குள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி அவர் மிகுந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை வைத்தியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், இது தவிர அரசு சாராத நிறுவனங்களைச் சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏனென்று கேட்டால் அவர்கள் அனைவருமே இன்றைக்கு தங்களுடைய அந்த நேரத்தையும் தங்களுடைய அந்த ஒத்துழைப்பையும் எங்களுக்கு மிக சிறப்பாக தந்திருந்தார்கள். அதே போன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலிருந்து எங்களுடைய நர்சிங் ட்ரைனிங் ஸ்கூல் மாணவர்களும் அவருடைய உத்தியோகத்தர்களும் வந்திருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய அரசு சார்ந்த கவுன்சிலர்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த எங்களோட சேர்ந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய இந்த உள வளவாளர்கள் அனைவரும் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் இந்த சிறப்பான ஒரு நாடகம் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத முறையில் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த நாடகத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அல்லது எங்களுடைய வேலை தளங்களில் சமூகத்தில் நாங்கள் எவ்வாறு உள நெருக்கடிகளுக்கு முகங்கெடுக்கின்றோம், அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் வெளிவருவது என்பதை பற்றி, எவ்வாறு நடக்கிறது, எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றி மிகவும் சிறப்பான ஒரு நாடகம். நாங்கள் எதிர்பார்த்தை விடவும் மிகவும் சிறப்பாக நடந்திருந்தது. அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இது தவிர இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் தனிப்பட்ட முறையில் மட்டக்களப்பு சுகாதார சேவைகள் பணிமனையின் சார்பாக நன்றி கூறுகின்றேன். அதே போன்று இந்த இடத்தில் நாங்கள் உண்மையிலேயே மிகவும் முக்கியமானவர்களை மட்டும்தான் அழைத்திருந்தோம். ஏனென்று கேட்டால் இங்கு வருகின்ற அந்த கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத முறையில் அதிகமான கூட்டமாக இருந்தால் அதை நாங்கள்
முகாமைத்துவம் செய்வதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பலர் கேட்டிருந்தார்கள் வருவதற்கு. நாங்கள் ஆனால் முக்கியமானவர்களை மட்டும் இன்றைக்கு அழைத்திருந்தோம். அது ஏன் எந்த நம்பிக்கையில் அதை அழைத்திருந்தோம் என்றால், இங்கு ஊடகவியலாளர் வந்திருக்கிறீர்கள். ஊடகவியலாளர் இந்த நிகழ்வையும் இந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தையும் நிச்சயமாக உலகத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த விதத்தில் எங்களுக்கு நேரடியாக வருவதை தருவதை விடவும் மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஊடகவியலாளர் மூலமாக செல்லும். ஆகவே அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒரு முக்கியமானவர்களை மட்டும் இந்த நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம். இது தவிர இன்றைக்கு எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் கூறியது போல இந்த 1926 நம்பர் உங்களுக்கு தெரியும் இலக்கம் எங்களுக்கு உடனடியான உளவள ஆலோசனைக்கான இலக்கமாக இலங்கை அளவில் இருக்கிறது. அது தவிர இன்றைக்கு அந்த ஸ்டிக்கரில் எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்தில் உளவள உதவிகளை செய்வதற்கான இலக்கங்கள் குறிக்கப்பட்ட அந்த ஸ்டிக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அது நாங்கள் நீண்ட காலமாக அப்படி ஒரு ஸ்டிக்கர் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனென்றால் அதன் மூலமாக நாங்கள் மக்களுக்கான உடல்நல சேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய லயன்ஸ் கிளப் அனுசரணையாளர்களுக்கும் எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து 2 நிமிஷத்துக்கு பேசலாமா? 2 நிமிஷத்துக்கு தான் பேசுவதற்கு முயற்சி எடுக்கின்றேன். யுஎன் மனிதன் மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் பிறந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை என்பதை பற்றியும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய இந்த மனநல பணியிலே நாம் நம்முடைய சூழல் பிரச்சனைகளை பற்றி பார்க்கின்ற நேரத்திலே யுத்த காலத்துக்குள் வாழ்ந்த நான் 1978 சூறாவளி அடித்து அதன பேரை இடம்பெயர வைத்து இழப்புகளை கொடுத்தது. 2004 ஆண்டு சுனாமி வந்து ஆக்களை அலங்கோலப்படுத்தியது. 2019 ஆண்டு கோவிட் அழுத்தம் வந்து அவர்களுடைய மன ஆரோக்கியத்தை கசக்கியது. மற்றும் இந்த நேரத்திலே பொருளாதார நெருக்கடி இறக்கம் மனிதனை மனம் குலைந்து கஷ்டப்பட வைத்து இருக்கின்றது. இந்த நிலையிலே நாம் எப்படி எனக்குள்ளே இருக்கின்ற அந்த ரெசிலியன்ஸ், அந்த உள் சக்தியை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழலாம் என்பதை பற்றித்தான் மனநல பணி. ஆகவே எங்களுடைய பட்டர்ஃப்ளை பீஸ் கார்டன் ஊடாகவும் PTCC ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய வருகின்ற அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் கடினமான முயற்சி எடுக்கின்றோம். எப்படி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆக்டிங்கிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழலாம். பாசிட்டிவாக இம்பல்சிவ்லே கூடாத முடிவுகள் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை குழப்பிவிடக்கூடாது. உறவுகளை துண்டுவிடக்கூடாது. எப்பொழுதும் அவர்கள் அனைவரோடும் இனிமையாக பழகி அவர்கள் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள், நோக்கம், மனநல இந்த பணி. ஆகவே நாம் இந்திய நாட்கள் சொல்வது போல திங்க் இந்தியன் பை இந்தியன் என்று சொல்வது போல நம்முடைய வாக்கு திங்க் குட், ஃபீல் குட். உலக உளநல தினம் இது ஒவ்வொரு வருடமும் 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுற ஒரு தினமா இருந்தாலும் உளநலத்துல தேவை ஒவ்வொரு தினமும் இருக்கின்றதை உணர்த்துறதுக்கான ஒரு தொனிப்பொருளை தான் இந்த வருஷம் கொடுத்திருக்கிறாங்க. நான் மிக சுருக்கமா இந்த வருஷத்துல தொனிப்பொருளுடைய தேவையை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய இந்த ஸ்பீச்சை நான் என் பண்றேன்.
உளநல தேவை பற்றி கலைக்கிற நேரம் அவசர கால நிலைகளில், அதாவது ஃபாதர் சொன்னது போல ஒரு சுனாமியா இருக்கட்டும், ஒரு பஸ் ஆக்சிடென்டாக இருக்கட்டும், விபத்துகளா இருக்கட்டும், இல்லாட்டி பாவையை செலுத்துவது, அதுல அடிப்பட்ட ஆட்கள் அந்த இன்ஜுரிஸை பற்றியும் அதுல நடந்தப்பட்ட வெளி தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் கேமரா கேப்சர் பண்ணும். எல்லாரும் அதுல தான் கூட கவனமா இருப்போம். எங்களோட கண்களுக்கும் கேமராக்கும் தெரியாத ஒரு விஷயம்தான் அங்கே பாதிக்கப்பட்டவர்கள உளநலம் அந்த நேரத்தில் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த அனர்த்தத்துல ஒரு வகையான உள பாதிப்பு ஏற்படத்தான் போது. ஸ்ட்ரெஸ், அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி காலப்போக்கில் அது சரியான முறையிலே நாங்கள் அதை குணப்படுத்தாவிட்டால் சில இடங்கள்ல பாரிய உளநல பிரச்சனை கூட எதிர்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அனர்த்தம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் கூட உளநல தேவை ஒன்று இருக்குது. அதை நாங்க சரியான முறையில செய்யப்பட வேண்டும். அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்த இடத்திலேயோ இல்லாட்டி ஒரு சுனாமி அடிபட்டிருக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கிராமத்திலேயோ போய் உடனடியாக உளநல சேவைகளை தொடங்குறதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட். அந்த சேவை அதிகமாக கதைக்கப்படுறது இல்லை. ஸோ இந்த தேவை ஏன் முக்கியம் என்றால் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், பதட்டம், அவங்க எவ்வளவு தூரம் உளநல ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அதை நாங்க வடிவான முறையில அட்ரஸ் பண்ணிட்டா பிற்காலத்துல அவங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் வார தன்மை குறைவு. ஸோ இந்த ஒரு தீமை வச்சுதான், இந்த தொழிற்பொருளை வச்சுதான் இந்த முறை 2025ஆம் ஆண்டு தொழிற்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவசர கால நிலைமைகளிலும் நீங்க எந்த சேவையை நாடி உளநலம் பற்றின நல்ல தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி உளநல சேவையை நாடலாம் என்றதுதான் இந்த முறை தொழிற்பொருள். ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்பது இந்த பகுதியில பெரிய கதைக்கப்படாவிட்டாலும் கூட உலகளாவிய ரீதியில முக்கியமான ஒரு தொழிற்பொருள். இரண்டா அந்த நேரம் அவசர நிலைமைகளில் உள்ளவங்களுக்கு உளநலம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறை தேவைப்படுது. அது யாரும் செய்யலாம், இதுக்கு ஒரு டாக்டர் தேவையில்லை. ஒரு ஆள் வலியை உணர்ந்து கொள்ளக்கூடிய எவருமே இந்த சேவையை தொடரலாம். அதுக்குரிய சில செயற்பாடுகளையும் ஆர்டிஎஸ் மூலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மெசேஜை நீங்க வெளியே எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. எந்த அனர்த்தத்திலையும் கூட உளநல தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த கொடுக்கப்பட்ட அந்த கார்டில் இருக்க நம்பர்களை தொடர்பு கொண்டு கூட எங்களை சேவையை நீங்கள் நாடிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஆர்டிஎஸ்க்கும் டாக்டர் டேனுக்கும் அழைப்பு ஏற்படுத்தியிருந்த ஆர்டிஎஸ் டாக்டர் முரளீஸ்வரன், அதோடு எங்களது லயன்ஸ் கழகத்தினுடைய முன்னேற்றம் கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கும் ரவி சார் அவர்களே ஒரு உண்மையாக இவ்வாறான விழிப்புணர்வு செயல் திட்டங்கள் மிகவும் பிரமாண்டமாக கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிதிகள் உரை நிகழ்த்திய போது நீங்கள் பல விஷயங்களை பார்த்திருந்திருப்பீர்கள். உண்மையாக உளநலம் என்பது இல்லாமை காரணமாகத்தான் ஏனைய பல நோய்கள் மனிதர்களுக்கு தீவிரமடைகின்றன என்பது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வருது என்று சொல்லுவோம், அதுக்கு முதல்ல என்ன நடந்தது கேட்டால் சண்டை நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கும். ஆகவே உளநலம் தான் ஏனைய வருத்தங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்றது. உளநலத்தினுடைய குறைபாடு தான் ஏனைய நோய்களை ஊக்குவிக்கின்றது என்பது ஒரு உண்மையான விஷயம். எனவே எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எங்களை நாங்களே மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு எங்களுக்கு முறைகள் இருக்கின்றன, பயிற்சிகள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அதே போல மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கும் நாங்கள் வழிபடுத்த வேண்டும். நான் இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இங்கே ஒன்று கூடியிருப்பதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 7400 மாணவர்களோடு நான் தனித்தனியாக கலந்துரையாடி இருக்கிறேன், பாடசாலை பிள்ளைகளோடு. இறுதியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலமீன் மடு பாடசாலையிலே நாங்கள் பிள்ளைகளோடு கலந்துரையாடினோம். அங்கே 2 பிள்ளைகள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். உளநல சேவைகளோடு தாங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு ஏற்கனவே நாங்கள் கதைத்த அந்த 7400 மாணவர்களே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 250 பேர் உளநலம் சம்பந்தமான வைத்தியர்களாக வருவதற்கு, இல்லாவிட்டால் அதே அந்த துறை சார்ந்த பணிகளிலே ஈடுபடுவதற்கு இயல்பான ஆர்வத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே வருங்காலத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்து பாடசாலைகளிலே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களிடையே இத்தகைய இயல்பான ஆர்வம் உள்ளவர்களை நாங்கள் எங்களுடைய அணிகளோடு இணைத்து நடத்தி முடித்தமைக்காக எல்லாம் வல்ல இறைவனை நினைவு கூர்ந்து நன்றி அறிதலோடு இப்படியான ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை மிகவும்